இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6ல் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இதில் தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு இதில் மிதவாதிகளின் பங்கு அந்த டாபிக் பற்றின விஷயங்கள் இந்த புக்கில் என்னெல்லாம் இருக்கோ அதை டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, தொடக்க கால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர் அப்படிங்கிறாங்க. அறைக்கூட்டங்கள் நடத்துவதும் அதே மாதிரி பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் அவர்களோட செயல்பாடுகளாக இருந்துச்சாம். என்னென்னது, அறக்கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் உரையாற்றுவதும் அவங்களுடைய செயல்பாடுகளாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. தங்கள் கண்ணோட்டங்களை பெருந்தன்மை வாய்ந்த மொழிநடையில் வேண்டுகோள்களாகவும் மனு செய்தல், இறைஞ்சுதல், குறிப்பாணைகள் மூலமாக அரசுக்கு அவர்கள் சமர்ப்பித்து அரசு அமைத்த பல விசாரணை குழுக்களை காண முடிகின்றது. ஸோ என்னென்னா, அவங்க ரொம்ப பெரிய பெரிய போராட்டங்கள் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, வேண்டுகோள்கள் விடுப்பாங்க, மனு செய்வாங்க, இல்லைனா இறைஞ்சுதல், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இதை அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வங்காள பிரிவினையின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செய்வதற்காகவும் வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்க கால தேசியவாதிகள் என்னன்னு சொல்லி அழைத்தாங்க, மிதவாதிகள் என அழைக்கப்பட்டலாயினர் அப்படிங்கிறாங்க. வங்காள பிரிவினை போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களில் நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செஞ்சதுனாலையும் வட்டார மொழியை பயன்படுத்தியதுனாலையும் தொடக்க கால தேசியவாதிகளை மிதவாதிகள் என்று அழைத்தனர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆங்கிலேயர்கள் தங்களை தாராளமானவர்கள் என உரிமை கொண்டாடியதில் உள்ள தவறுகளை என்ன பண்ணினாங்க, அம்பலப்படுத்தியதே மிதவாதிகள் செய்த முக்கிய பங்களிப்புங்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கிலேயர் எவ்வாறு இந்தியாவை சுரண்டினார்கள் என்பதை அம்பலப்படுத்தினர். இங்கிலாந்தில் ஜனநாயக கொள்கைகளை பின்பற்றும் ஆங்கிலேயர் காலனிகளில் பிரதிநிதித்துவமற்ற அரசை எவ்வாறு திணித்து நாடகம் ஆடுகின்றனர் என்பதையும் வெட்ட வெளிச்சமாக்கினர். ஸோ முக்கியமாக ஆங்கிலேயர்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ, மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, வெட்ட வெளிச்சமாக்குறாங்க, அம்பலப்படுத்துகிறாங்க. இதான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், தொடக்க கால தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம், விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, வி கிருஷ்ணசாமி, ஜிஏ நடேசன், எஸ் சுப்பிரமணியனார், பிஎஸ் சிவசாமி, டிஆர் வெங்கட்ராமனார், டிஎம் மாதவராவ், திருவிகா பெரியார். இவங்க எல்லாமே என்னவா இருந்தாங்க, தொடக்க கால தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்களாக இருந்தாங்க. இது எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்கன்னா, இதில் 2-3 பேர் கொடுத்துட்டு இதில் யார் மிதவாத தலைவர்கள், யாரெல்லாம் தலைவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் போட்டு இதை நான் வச்சுக்கோங்க. நான் இந்த ஃபஸ்ட் லெட்டர் சீனி, கிரு, நடே இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு ஷார்ட்கட் வருதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு, இந்திய தேசிய காங்கிரஸில் தமிழக மிதவாதிகளின் பங்கு இது என்னன்னு பார்ப்போம். சென்னை மகாஜன சபை போன்ற மாகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகோடியது அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களை கலந்து கொண்டனர். காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவ்வாறான ஒரு கூட்டம் பிரம்மஞான சபை சார்பாக 1884 டிசம்பரில் கூடியது. பிரம்மஞான சபையை தான் தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தெலங், அதே மாதிரி சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலிருந்து ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, அப்புறம் பி அனந்தசார்லு போன்றோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்படிங்கிறாங்க. இது யாரெல்லாம் கலந்து கொண்டா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தெலங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலிருந்து ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, பி அனந்தசார்லு. இந்திய தேசிய காங்கிரஸின் முதற் கூட்டம், இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம், 1885 பம்பாயில் நடைபெற்றது. யார் தலைவராக இருந்திருப்பா, WG பானர்ஜி அவர்கள். அந்த இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டத்தில் மொத்தம் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகள். அப்போ மொத்தமாக எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க, 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் அப்படிங்கிறவங்க சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. 72ல் 22 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது ஸ்டேட் இல்லை, சென்னை மாகாணம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதில் 22 பேர். அதில் தமிழ்நாட்டு பகுதியில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 16 பேர் பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். 22, 22, 16 இது பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டு
பிரதிநிதிகள் அனைவரும் சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள் ஆவார். எந்த ஒரு இதோட சென்றவர்கள்? சென்னை மகாஜன சங்கத்தோட சார்பாக சென்றவர்கள் தான். முதல் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்தவர் நான் சொன்ன மாதிரி WC பானர்ஜி தான் தலைவராக இருந்திருப்பார். அதே மாதிரி இந்த WC பானர்ஜியோட பெயரை வழிமொழிந்தவர் யார்? அந்த மாநாட்டின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதியான G. சுப்பிரமணிய ஐயருக்கு கிடைத்தது அப்படிங்கிறாங்க. முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக WC பானர்ஜியின் பெயரை வழிமொழிந்து மாநாட்டின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதியான G. சுப்பிரமணிய ஐயருக்கு கிடைத்தது. G. சுப்பிரமணியம் தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தவர் ஆவார். அதே மாதிரி இந்திய பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதை புரிந்து கொள்ள அவர் செய்த பங்களிப்புகளில் அவர் நவ்ரோஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது மாநாடு 1886 அடுத்த வருஷமே கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜியோட தலைமையில் நடைபெற்றது. ஃபஸ்ட்டு வந்து WC பானர்ஜி, செகண்ட் வந்து தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில். காங்கிரஸின் 3வது மாநாடு பத்ருதீன் தியாப்ஜியோட தலைமையில் 1887 சென்னையில் 1000 விளக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட இடம், மக்கீஸ் தோட்டம் சொல்லுவாங்க, அங்கே தான் நடைபெற்றுச்சு. இது வந்து யார் தலைவர்னு சொன்னால் பத்ருதீன் தியாப்ஜியா. இவர் தான் முதல் முஸ்லீம் பிரசிடென்ட், அதாவது காங்கிரஸோட முதல் முஸ்லீம் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யாருன்னா பத்ருதீன் தியாப்ஜி தான். இவர் தான் தலைமையில் 1887. இது வந்து இதுக்கு அடுத்த வருஷமே நடந்திருக்கு. எங்கே? சென்னையில் 1000 விளக்கில் மக்கீஸ் தோட்டத்தில். இம்மாநாட்டில் காங்கிரஸ் வினாவிடை அல்லது இத்தேசத்தின் வருஷா வருஷம் கூடி வரும் காங்கிரஸ் ஜனசபையின் சரித்திரம் நூலை முடும்பை வீர ராகவாச்சாரியார் வெளியிட்டார். அதாவது இந்த பிராக்கெட் போட்டிருக்கேன்னா, இந்த பிராக்கெட்குள்ளே உள்ளது அந்த புக்கோட நேம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த புக்கு, அந்த நூலை வந்து முடும்பை வீர ராகவாச்சாரி வெளியிட்டாருங்கிறாங்களா. இந்த வீரராகவாச்சாரி எந்த புக்கை வெளியிட்டார் அப்படின்னா இந்த பிராக்கெட்டில் உள்ளது தான் இவ்வளோ பெரிய அந்த புக்கோட நேம், அதையும் பார்த்துக்கணும். இம்மாநாடானது முதன்முறையாக திறந்த வெளி திடலில் அமைக்கப்பட்ட பந்தலில் நடைபெற்றது. ஒரு திறந்த வெளி ஒரு திடலில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அன்றைய சென்னை கவர்னரான கன்னிமாரா பிரபு இம்மாநாட்டு பிரதிநிதிகள் அனைவருக்கும் சிறப்பு விருந்தளித்து சிறப்பித்தார். ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து யார் வந்திருக்காப்ப? கன்னிமாரா பிரபு தான் வந்திருக்காரு, லார்டு கன்னிமாரா. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட 607 அகில இந்திய பிரதிநிதிகளில் 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. 607 மெம்பர்ஸில் 362 பீப்புள்ஸ் இதில் உள்ளவங்க சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டு அன்றைய சென்னை மாகாணத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. சென்னை மாகாணம் அப்படின்னா பார்ட் ஆஃப் கேரளா, ஆந்திரா, அந்த மாதிரி நிறைய இடங்களை சேர்ந்தது தான் சென்னை மாகாணம் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் ஆயிருப்பா? CP விஜய ராகவாச்சாரி ஆயிருப்பார். ஓகே, 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில். 1926 வந்து கவுகாத்தி மாநாட்டில் தலைவராக வந்து சீனிவாச ஐயங்கார் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆயிருப்பார். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களை யார் யார்? CP விஜயராகவாச்சாரியாரும் அதே மாதிரி சீனிவாச ஐயங்காரும் தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில். சுதந்திரத்துக்கு முன்பாக சென்னையில் இருந்து தேசிய காங்கிரஸின் மாநாடுகள் 7 முறை நடைபெற்றன. அதாவது சென்னையில் மட்டும் இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு மொத்தம் எத்தனை நடந்திருக்கு அப்படின்னா 7 வந்து நடந்திருக்கு. அந்த 7 மாநாடுகள் என்னென்ன, அது யார் யார் தலைவர்னு பார்ப்போம். சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸின் மாநாடுகள் 1887 யார் தலைமைன்னா பத்ருதீன் தியாப்ஜியோட தலைமையில் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 1894 வந்து ஆல்ஃப்ரெட் வெப்போட தலைமையில் நடந்திருக்கும், சென்னையில் தான். 1898 வந்து ஆனந்த மோகன் போஸோட தலைமையில் நடந்திருக்கும். 1903 வந்து லால் மோகன் கோஷ் இவருடைய தலைமையில் நடந்திருக்கும். 1908 வந்து ராஜ் பிஹாரி கோஷ் இவருடைய தலைமையில் நடந்திருக்கும். 1914 வந்து பூபேந்திரநாத் போஸ் இவருடைய தலைமையில் நடந்திருக்கும். 1927 வந்து MA அன்சாரியோட தலைமையில் நடந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா 1898 தான் வந்து ஆனந்த மோகன் போஸ் தலைவராக இருந்திருப்பாரா. அதே 1898 தான் உவேசா அவர்கள் மணிமேகலை இருக்குல்ல, அந்த இதை வந்து பதிப்பித்திருப்பார். ஸோ ஷார்ட்கட் நான் எப்படி வச்சுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா 98 மார்க் வந்து மணிமேகலை வந்து எடுத்து ஆனந்தமாகிட்டா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஷார்ட்கட்டில் நமக்கு 2 கொஷின் இருக்குது. ஒரு கொஷின் என்ன, 1898 வந்து மணிமேகலை வந்து பதிப்பித்திருக்காங்க. அதே 1898 வந்து ஆனந்த மோகன் போஸ் அதை ஆனந்தமாகிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனந்த மோகன் போஸ் என்ன பண்ணியிருக்காரு, தலைமையாக இருந்திருப்பார் 1898 காங்கிரஸ் மாநாட்டில். ஓகே, இது எழுதி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சென்னை மாகாணம் சொல்லிட்டு, சென்னை மாகாணம் என்பது அப்போ வந்து சென்னை மாகாணம்னு எதெல்லாம் சேர்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதியும் கடற்கரை மாவட்டங்கள் மற்றும் ராயலசீமா, இது வந்து ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஏரியா, அது வந்து சென்னை மாகாணத்தில் இணைந்திருந்துச்சு.
கர்நாடகாவில் வந்து பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனரா இதெல்லாம் சேர்ந்துருந்துச்சு. கேரளாவில் வந்து மலபார் அது வந்து சேர்ந்துருந்துச்சு. அதே மாதிரி ஒடிசாவில் வந்து கஞ்சம் அப்படிங்கிற இடமும் சேர்ந்துருந்துச்சு. சில பகுதியும் உள்ளடக்கியதாக இருந்தது சென்னை மாகாணம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுதந்திர போராட்டத்தில் தொடக்க கால மிதவாத பத்திரிகைகளின் பங்கு என்னன்னு பார்ப்போம். சுதந்திர போராட்டத்தில் தொடக்க கால மிதவாத பத்திரிகைகள்லாம் இருக்கும், அதோட பங்கு என்னன்னு பார்ப்போம். டி. முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டது சென்னை மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து எந்த வருஷம்னா 1887 வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக டி. முத்துசாமி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இது என்ன ஆனிச்சான், ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இந்திய நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகள் என்ன பண்ணுச்சு, விமர்சனம் செய்தன. ஏன்னா அப்போ முதலாக ஒரு இந்தியர் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக விமர்சனம் அப்படிங்கிறது வந்து தான் ஆகணும். அதனால அதே மாதிரி வந்திருக்கு விமர்சனமும். எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தனர். ஸோ வந்து நம்ம இந்தியர்கள் ஒரு பத்திரிகையை நடத்திருந்தா அவங்க வந்து இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இது பத்திரிகைகள் எல்லாமே வந்து ஐரோப்பியர்களோட பத்திரிகைகள்லாம் இருந்ததுனால இவர் வந்து ஒரு இந்தியர் வந்து நீதிபதியாக வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணாங்க, விமர்சனம் அப்படிங்கிறத பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இது குறித்து இந்தியரின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை என்பது உணரப்பட்டது. அதுக்கப்புறம் தான் உணர்ந்தாங்க, நம்ம இந்தியர்களுக்கு தனியாக ஒரு செய்தி பத்திரிகை அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராகவாச்சாரியார் மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 வந்து ஆகியோர் இணைந்து 1878 தி இந்து அப்படிங்கிற இந்த செய்தி பத்திரிகையை வந்து தொடங்கினாங்க. யார் ஜி. சுப்பிரமணியமும் அதே மாதிரி எம். வீரராகவாச்சாரி இவங்களும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து 1878 தி இந்து அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை வந்து தொடங்கினாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவின் முதல் இதழ்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா பெங்கால் கெசட். இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பெங்கால் கெசட் இது வந்து ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருந்திருப்பார் 1780. மெட்ராஸின் முதல் இதழ் அப்படின்னா மெட்ராஸ் கொரியர் அப்படிங்கிறது ரிச்சர்ட் ஜான்சன் 1785. தமிழின் முதல் குழந்தை இதழ்னு பார்த்தோம்னா பாலதீபிகை 1840. முதல் வட்டார மொழி பத்திரிகைன்னு பார்த்தோம்னா சமாச்சார் தர்பன் ஜான் கிளார்க் அப்படிங்கிறவங்கள ஆரம்பிக்கப்பட்டது 1818. இதுவுமே வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் பாருங்கள், மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியானது அப்படிங்கிறாங்க. 1891 வந்து ஜி. சுப்பிரமணியம் சுதேசிமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார். தமிழில் வந்து ஜி. சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் 1891 தொடங்கியிருக்கார் சுதேசிமித்திரன் அப்படிங்கிற பேரில். இது வந்து 1899 வந்து என்ன இருக்குது அப்படி வந்து 4 இதெல்லாம் மாறி இருக்கு. அது வரைக்கும் 4 இதெல்லாம் இருந்திருக்காது. இது என்ன பண்ணிடுச்சு, 4 இதெல்லாம் 1899 வந்து 4 இதெல்லாம் மாறி இருக்கு. தி இந்து, சுதேசிமித்திரன் ஆகிய பத்திரிகைகள் தொடங்கப்பட்டது. அதே மாதிரி இந்தியா பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தது. ஸோ இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கலாம், இந்த பத்திரிகைகளை என்ன பண்ணாங்க, 1 by 1 ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வருது ஆரம்பிக்கலான்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்திய பேட்ரியாட்டு, சவுத் இந்தியன் மெயில் இந்த மாதிரி வரிசையாக வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காங்கிரஸில் கோபாலகிருஷ்ண கோகலே பின்பற்றியவர்கள் மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். யாரெல்லாம் கோபாலகிருஷ்ண கோகலையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள என்னன்னு சொல்கிறாங்க, மிதவாதிகள் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டு மிதவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சேலத்தை சேர்ந்த விஜயராகவாச்சாரியார். அவரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, மிதவாதத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவரது பாசறையில் பயிற்சி பெற்றவர்கள் முக்கியமானவர் யாருன்னா ராஜாஜி. இவர் தான் ராஜாஜி வந்து காமிக்கிற பாருங்க, இவர் தான் ராஜாஜி. இவர் தான் என்ன பண்ணுறாரு, இவரது பாசறையில் பயிற்சி பெற்றவர்கள் முக்கியமானவர் யார், ராஜாஜி அவர்கள். நெக்ஸ்ட்டு மேலும் B.S. சீனிவாச சாஸ்திரி இங்கே இருக்கார்ல இவர், B.S. சிவசாமி இவர், V. கிருஷ்ணசாமி ஐயர், அப்புறம் T.R. வெங்கட்ராம சாஸ்திரி, G.A. நடேசன்கிற இவர், திருவி கல்யாண சுந்தரன் நம்ம தெரிஞ்ச விஷயம், டாக்டர் B. வரதராஜ நாயுடு, E.V. ராமசாமி நாயக்கர் யார், பெரியார் அவர்கள், S. சீனிவாச ஐயங்கார் ஆகிய தமிழ்நாட்டின் மிதவாதிகளாக இருந்தாங்களாம். ஸோ இதெல்லாம் முக்கியம். இதான் வந்து மிதவாதிகளின் பங்கு டாபிக் வந்து இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்ததில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லை அடுத்து ஏதாச்சும் போடணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க.